வணக்கம் பாரதி ராஜா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இந்த தங்க வைர நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் எப்போ ஒப்படைக்க இருக்காங்க? அதுக்கு என்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றப்படுகிறது பாரதிராஜா? தற்போது இந்த சொத்து வழக்குல மொத்தம் 481 ஐட்டம்ஸ் இணைக்கப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் இருக்கு. இதுல 468 தங்க வைர நகைகள், அதே போல ஆவணங்கள் என 13 இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் 481. தற்போது ஒவ்வொன்றாக அதிகாரப்பூர்வமாக சரிபார்க்கப்பட்டிருந்தால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கர்நாடக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது என்னென்ன இருந்ததோ அதனுடைய தங்க நகைகள் என்றால் அதனுடைய எடை, தரம் ஆகியவை கணக்கிடப்பட்டு வருகிறது. இன்று பிற்பகல் வரை 155 நகைகள் சரிபார்க்கப்பட்ட அதனுடைய தரம், எடை ஆகியவை சரிபார்க்கப்பட்டு அதன் தற்போதைய மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களாக எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று எவ்வளவு நகைகள் முடியுமோ அவ்வளவும் சரிபார்க்கப்பட்டு அதை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களின் பெட்டியில் வைக்கப்படும். அது சீல் வைக்கப்பட்டு அப்படியே மீண்டும் கர்நாடக கருவூலத்திற்கு அனுப்பப்படும். நாளை மீதமுள்ள நகைகளை சரிபார்த்த பின்னர் ஒட்டுமொத்தமாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்படும். இதெல்லாம் நகைகள் இந்த பிரச்சனை இருந்தால் 1500 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறது. அதில் சில குளறுபடிகள் இருப்பதாக இந்த ஆர்டிஐ ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி தெரிவிக்கிறார். அவங்ககிட்ட கேட்போம், சரி என்ன குறைகள் இருக்கு, என்ன அந்த ஆவணங்கள் என்ன பிரச்சனை இருக்கு சார்? ஆவணத்தின் பிரகாரம் அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட்ஸ், அத்தன்டிக் டாக்குமெண்ட்ஸ்னாக்கா ஒரு 1526 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த அத்தனை லேண்ட்ல இப்போ கையிருப்பு வெறும் 940 ஏக்கர் தான். கையிருப்பு 940 ஏக்கர் தான். மீதம் 300 ஏக்கர் டிஸ்பியூட்னு போட்டிருக்காங்க. டிஸ்பியூட் முன்னேறக்கு போயிட்டு 279 ஏக்கர் லேண்ட் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றான். இட் இஸ் ஷாக்கிங் டு ஈச் அண்ட் எவரி சிட்டிசன்ஸ் பிகாஸ் த லேண்ட் இஸ் பிலாங் டு ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய லேண்ட்ல சொன்னாங்க. இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அது எப்படி